அதுக்காண்டி இப்பவுமே செயின் எல்லாத்தையும் தூக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்காங்க போல. செயின் பறிப்பு. ஓகே, இப்போ மேலே ஸ்பேஸ் டாபிக் என்ன காட்டுது மசகுட்டி பாருங்க. 5 சவரன் செயின் பறிப்பு டிவிக்கே. ஓகே ரைட், நல்லா இருக்கா டாபிக்? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இல்ல பத்தல. தாலி தாலி செயின் பறிப்பு டிவிக்கே. இப்ப நல்லா இருக்கா? அழகா இருக்கு. குரூப்ல போட்டு விடுங்க லிங்க. ஓகே ஓகே. என்ன ஊருக்கு கிளம்பியாச்சா? இல்ல கபிலம் ப்ரோ, நான் 18ஆம் தேதி தான் கிளம்புவேன். ஒரு ஓட்டு விஜய்க்கு போக கூடாது, சரியா? ஓகே ஓகே ஓகே. வரேன் இருங்கப்பா. மைக் யாராவது கேட்டீங்கன்னா இருங்க. இதுல காட்டாது. இந்த எலான் மஸ்கெல்லாம் அசிங்க அசிங்கமா திட்டணும்னு ஆசை. அவன் என்னடானா அங்க கூச்சமே இல்லாம உட்காந்து என் வண்டியை வாங்கிக்க மயிரை வாங்கிக்க. நேத்தெல்லாம் கிறுக்கு வர 2 நாளா போட்டுட்டே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. ஏன்ட்டு விட்டா மசகுட்டி ப்ரோ. கபிலன் ப்ரோ. யார் பேசுறதும் கேட்கல. அதெல்லாம் யாரும் பேசவில்லையே ப்ரோ. யாராவது இருக்கீங்க? யார இப்போதைக்கு ஸ்பீக்கர்ல கட்டுறது? மொசக்குட்டி, நானு, ரெட் டிராகனு, அவ்வளவுதான். ஜிப்சி ஆமா, இருக்காரு பாருங்க. ரெட் டிராகன் கத்துறாரா? ஜிப்சி ப்ரோ கனெக்டிங்ல போயிட்டாரு. ரெட் டிராகனை பேச சொல்லுங்க. ரெட் டிராகன் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக்குதாப்பா? கேக்குது. கேக்குது. இப்ப கேக்குது. ஜிப்சி கேக்குதா? என்ன கபிலன் ப்ரோ, ரொம்ப பக்கா இருக்கு. அவ்வளவு கேக்குது bro. அடிக்கிறானுங்க. இல்ல இது ரெண்டாவது ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் போட்டு இப்போ ரெண்டாவது ஸ்பேஸ் ஒன்று போட்டு மொத்தமா ஆப் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஆப் இப்போ மெமரி இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் கிளியரன்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் நல்லா போட்டுருக்க முடியாது.
ம். அப்புறம் இன்னைக்கு எத்தனை செயின் பறிச்சாங்க ஜிப்சி? இதுல இன்றைய செய்தி 5 சவரனாமே. 6.5 லட்சம் 7 லட்சம் வரும். அப்புறம் இன்னைக்கு டுடே எதி வாந்தி மயக்கம் எனி டெட் பாடி? இல்ல ஒரே ஒரு மயக்கம் தான். ஆனா ஒரு 6 சவரம் காலி, நேத்து ஒரு 5 சவரம் காலி, கிட்டத்தட்ட 11-12 லட்சம் காலி. அண்ணா என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தவன எல்லாருக்கும் தங்கம் தரனார்ல. அது யாருகிட்ட இருந்து புடிங்கி தரேன்னு சொல்லலையே, இப்பதான் புரியுது ஜிப்சி எனக்கு. அவங்கிட்டயே புடுங்கி இந்தா அதாவது இது நம்ம இந்த படம் இருக்கு இல்லையா, விக்ரம் படம், பணக்காரன் வீட்டுல கொள்ளடிச்சு ஏழைக்கு எல்லாரும் வீட்டுக்கும் பணம் அனுப்புவாரு. அந்த மாதிரி அண்ணன் பணக்காரங்க வீட்டுல 5 சவரன் 6 சவரன் கூட்டத்துல விட்டு கைய விட்டு எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய சேவை. ஆமா, 1 கிராம் 1/2 கிராம் அப்படி கொடுத்துருவாரு. ஏங்க 1 சவரன் சொன்னாங்க? 1 சவரன் சொன்னாங்க. 1 சவரன் சொன்னான். அண்ணன் திட்டம், அண்ணி திட்டம், 6 மணிக்கு திட்டம், 10 மணி திட்டம். ஏங்க 1 சவரன்னா 8 கிராமா? 8 கிராம் என்ன ரேட்டுங்க? 1,20,000 1,30,000 எல்லாம் சேர்த்து இல்ல, செய்கூலி எல்லாம் சேர்த்து 1,35 1,40 வந்துருங்க. 11 சவரத்துக்கு என்ன கணக்கு பண்ணீங்க? நாங்க ஜுவல்லரியா கொடுக்க போறோம், காயினா கூட வச்சுக்கோங்களேன். அப்ப செய்கூலி சேதாரத்தை குறைங்க. வெறும் தங்க ரேட்டு போட்டாலே சேதாரம் மட்டும்தான் இருக்கும். செய்கூலி எங்க இருக்கும்? சேதாரம் மட்டும்தான் அதுல இருக்கும். புடிச்சு இழுக்கும் போது அந்த கம்பி எங்கேயாச்சும் வளைஞ்சு கிழிஞ்சு அதுல சேதாரம் இருக்குல்ல ஜிப்சி. கபிலம்புரம் இவன் ஆல்ரெடி கவரிங் மோதிரம் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தான்னு ஒரு பிரச்சனை வந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, கேரளால 6 சவரம் ஜிப்சி, 6 சவரம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் செயின். அதையே அறுத்துன்னு போறானுங்கன்னா அந்த கும்பல்ல இவன் எப்பேற்பட்ட கேப் மாறிங்களா, அதுக்குன்னே வரானுங்க போல இருக்கு. சங்கிலி பறிப்பு தாலி எறுப்பு டிவிக்கே பருப்பு. இல்ல இன்னொன்னு கேட்கணும், சென்னையில தான் இருக்கியே, அப்புறம் எதுக்கு 6 மணிக்கு போய் உள்ள போய் பூந்துக்கிற? இந்த கவுண்டமணி இப்ப இந்த இல்ல வடிவல்து காமெடி. அண்ணனுக்கு டேன் ஆச்சுன்னா இந்த பிரேசிலியன் இந்த அமெரிக்காலாம் பீச்ல இந்த டேனுக்காகவே போய் படுப்பாங்களாம். வெள்ளத்தோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் தான் வேணுன்றதுக்காக தான் வெயில்ல போய் படுப்பாங்களாம். ஆனா என்ன ஆகும்னா அந்த டேனிங்லாம் இப்போ நீங்கள் அண்டர்வேர் போட்டிருக்கோங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடம்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளையாயிடும். மற்றபடி தொடை கை காலை எல்லாத்துலேயும் அப்படியே இதாகிடும். அந்த டேனிங் ஆகுதான் அண்ணனுக்கு. அதனால அந்த சட்டையை முழுசாக கீழே தொங்க விட்டுருக்குறான். கவனிச்சிங்களா ஜிப்சி? அது கவனிச்சிங்களா? சட்டையை கீழே தத்தன்னு கீழே தொங்க விட்டுருக்குறான் பாருங்க. அதான் அது 3 நாளாவே அப்படிதான் வரும். இப்போ அண்ணன் முருகேசிக்கு மொய் செய்வார்ன்ற மாதிரி அண்ணன் இந்த செயின் தொலைஞ்சு போன பொம்பளைகள்லாம் 5 சவரத்துக்கு செயின் வாங்கி தருவாரு. என்னோட சிரிப்புக்கு முன்னாடி காணாம போன செய்தியும் அதெல்லாம் விடுங்க. இப்ப அண்ணனுக்காக ஒரு 100 சவரம் கூட துவைக்கல தலைக்கிழமை, எல்லாம் தப்பு இருக்கு. சிரிப்பை பாக்குறதுக்காக 100 சவரம் நகை கூட விடலாங்க, தப்பே இல்லைங்க. இல்ல யாராவது மேல இந்த நேரத்துல என்னங்க இப்படி பேசுறீங்க? தங்கங்க, பாவங்க, பறி கொடுத்தவங்க. இதெல்லாம் திருவிழா கூட்டத்துல இல்ல வேற எங்கேயாச்சும் போய் தொலைக்கிறவங்க தான் இந்த பரிதாபம்லாம். திமிர் எடுத்துட்டு போய் கூட்டத்துல உட்காந்துட்டு நடு மட்டும் வெயில்ல போய் நிக்கிறவனுக்கு எல்லாம் இந்த இறக்கெல்லாம் காட்டக்கூடாது. அப்படி யாராவது இறக்கம் காட்டிட்டு மேல வந்தீங்க, உண்மை 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 எவனா வந்தா சொல்லுவேன். அப்புறம் எங்க அண்ணன் நான் சொல்லிடுவேன், யாரு எங்க தளபதி டிவி கேட்ட சொல்லிடுவேன். சொன்னா நீ எங்கெங்கெல்லாம் போறியோ ஆளை விட்டு மவனே உன் அருணாகுயிர் கொண்டு வெள்ளி அருணாகுடி போட்டிருந்தா கூட அதை மட்டும் அறுத்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அவனுங்க. பாத்துக்க. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இட்டுன்னு வர தலைவர் தொகுதிக்கே போலியா இன்னைக்கு? பாதியில அறுத்துன்னு ஓட்டானே, என்ன பிரச்சனை? ஒருவேளை ரொம்ப தெளிவு கட்டதுற. இருங்க டிராகன் ஓவர்லாப்ல போகுது, ஒரு நிமிஷம் இருங்க. புஷியானந்த கழுத்துல எங்கேயாச்சும் செயின் தங்க செயின் தொங்குறத பாத்துருக்கீங்களா? ஆதவர்ஜுனா கழுத்துல எங்கேயாச்சும் தங்க செயின் தொங்குறத பாத்துருக்கீங்களா? ஏன் இவன் காஜி மோகன் இருக்கிறானே ஓயலமணி இவனுங்க எவனாவது கழுத்துல, ஏன் தியேட்டருக்காரன் ரேவந்த் அவன் கழுத்துல எங்கேயாச்சும் தொங்குறத பாத்துருக்கீங்களா? அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹக் பண்ற மாதிரி ஹக் பண்ணி அப்படியே சட்டையில இருந்து அப்படியே தலையில இருந்து இந்த தலைக்கு மாத்திப்பானுங்க. ஏங்க விஜய் ரசிகனை பத்தி விஜய்க்கு நல்லா தெரியுங்க. அதனாலதான் அவனே என்ன பண்றான், சாதாரண அந்த அது என்னப்பா இது
என்னமோ மாலையை கழுத்துல போட்டு வந்தானே, கன்னியாகுமரி போக மட்டும் சிலுவை போட்டு வந்தான்ல, ஜெபமாலை ஜெபமாலை. ஜபமாலை. எதுக்கு? அவர் கிறிஸ்டினா. அங்க கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நிறைய இருக்கு, அதனால என்ன அவன் கழுத்துல யாராவது தாலி கட்டிட்டாங்களா? இனிமே வெளில தாலி தொங்க விடுற மாதிரி தொங்க விடுறான் அவன். அப்பதான் எல்லாம் பாப்பாங்க, பாத்துக்கோங்க நான் ஜெபமாலை போட்டுரு. என்ன இப்ப இதை பார்த்துட்டு நான் ஓட்டு போடணும். டேய், நேத்து ஒரு புள்ள 5 சவரனை நகையை தொலைச்சிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது. இன்னைக்கு என்னடா, அது என்னமோ தெரியல, தினகரனுக்கு மட்டும் தான் இந்த செய்தி கிடைக்குது, வேற எந்த சேனலுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு என்னடானா ஒரு புள்ள 5 சவரன் தாலி செயினை தொலைச்சிச்சிங்க. 6 நீங்க 1.5 லட்சம் கம்மியா சொல்றீங்க? 6 சவரன். இப்ப சொல்லுங்கடி, எனக்கு என் புருஷனை விட எனக்கு தளபதியா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, எனக்கு என் தாலி செயினை விட தங்கல்ல இப்ப வலிக்குதானே செய்யும், வலிக்கிட்டோம். நீ கத்தி அழு, கதறி அழு, ஊரை கூட்டி அழு. இல்ல கபிலன், நான் என்ன சொல்றேன், இவன் செயின் பறிக்கதான் அங்க கைய வச்சான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மீன் போட்டு வச்சிருக்காங்க. சொல்ல வராப்புல இருங்க, ஓவல போகுது. கரூருக்கு வந்து இவனுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி எழுதுறாங்கல்ல, அது மாதிரி இந்த நகையை அடிச்சதுக்கு வந்து விஜய் துணை போனாரு, நம்ம ஏன் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லக்கூடாது? இந்த முருகன் ஒருத்தர் இருந்தான், ஒரு திருட்டு பெயர், செயின் எல்லாம் கொள்ளடிப்பான் நகை கடையில, தெரியுமா? முருகன் சொல்லிட்டு கடைசியில இந்த ஒரு பேர் என்ன, மொட்டத்துல ஒரு ஜுவல்லரி கடை, லலிதா ஜுவல்லரி கடை, அங்க கைய வச்சான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கைய வச்சு கருவ காட்டுக்குள்ள போய் உட்காந்து தோண்டி அங்க நகை எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருவான். அப்புறம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா செலவுக்கு அப்பப்ப தேவைப்படும் போது எடுத்தது. இது வந்து லைவ்ல வந்து காட்டினாங்க, அவனை வச்சு விசாரணை பண்றதை காட்டினாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அது கிட்டத்தட்ட 50 சவரன் நகை, 50 சவரன் 100 சவரன் நகை. இது எதுக்கு சொல்றேன்னா, மக்களே, திருடர்கள் உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி கட்சிக்காரன் தான் உருவாக்குறான், டிவியை கட்சிக்காரன் தான் உருவாக்குறான். பாத்துக்க, பொம்பளைங்க எங்க குழந்தைங்கள நாங்க கூட்டு போனோம், எங்க அண்ணன் கூட்டத்துல நாங்க நம்பி போய் நிப்போம். போனில்ல, இப்ப செயினை தொலைச்சிட்டு நிக்க போறது யாரு? நீதான். அழுவு, போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அவன் எங்க சிசிடிவி கேமரா வச்சு அந்த கூட்டத்துல, பாரு கூட்டத்துல பாத்துங்க, போய் கண்டுபிடி. போய் பாக்குறதுக்கு நாய் மாதிரி அலையிறீங்க. எச்சக்கலை பிச்சைக்காரனா பரவாயில்ல, ஒரு மரியாதையா கியூல நின்று வாங்குவான். ஆனா நீங்க இருக்கிறீங்களே, ஜோம்பி கூட்டத்தை விட மோசமான ஒரு கூட்டம், பன்னி கூட்டம் மாதிரி அப்படியே இடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு போற. இப்ப செயினை தூருது, இது தொலைச்சிட்டு நில்லு, மயிறு தொலைச்சிக்கிட்டு நில்லு, அழுவு, நடு ரோட்ல தலையை விரிச்சு போட்டு அழுவுங்கடி. ஏங்க கபிலன், யாரோ குண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்ல கட்ட சொல்லிடுறேன், இந்த ஃப்ளோல போகுது, இருங்க. அப்பங்காரனும் புருஷங்காரனும் உட்காந்து பொண்ணுக்கு நகை செய்யணும், பொண்ணை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 10 பவுனு 20 பவுனு 25 பவுன் தாலி செயின் போடுவான். புருஷங்காரன் வந்து சரி வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது நகையை போடணும்னு சொல்லிட்டு அவன் 5 சவரனோ 10 சவரனோ அவன் எடுத்து நகையை எடுத்து தாலி செயின்ல போடுவான். நீ எவனோ ஒரு புறம்போக்கு எச்சக்கலையை பாக்குறதுக்கு நீ தாலி செயினை தொலைச்சிட்டு வருவ. நீ 5 சவரனு 10 சவரனு அழுவு, நடு ரோட்ல பிறந்துகிட்டு அழுவுடி மயிருங்களா. ஆன்லைன்ல உட்காந்து முட்டு கொடுக்குறவளுங்க பொம்பளைங்களை தான் சொல்றேன். இந்த டிவிக்கு கட்சியில ஆன்லைன்ல உட்காந்து முட்டு கொடுக்குறவளுங்க, நீ கழுத்துல தாலி செயினை போட்டுக்கிட்டு, கழுத்துல தங்கச்செயிலி போட்டுக்கிட்டு, நீ கூட்டத்துல போய் நின்று காட்டுறீ. பத்தினியா இருந்தா போய் நின்று காட்டு. நீ இல்ல, எனக்கு என்னன்னா, எவனோ ஒருத்தன் பூவை போட்டான்னு சொல்லிட்டு சைக்கிளை விட்டு ஓடனா, அவன் பின்னாடி என்னவோ எலும்பு தூண்டு பாக்குறவன் நாய்ங்க மாதிரி ஓடினானுங்க பின்னாடி. அவன் உயிருக்கு பயந்துன்னு ஓடுறான், அவன் பின்னாடி 100 பேர் ஓடுவானுங்களா? அவன் ஓடி போய் கதவு சாத்தினான். நேற்று ஒரு காமெடி நடந்தது, அது யாருக்கு தெரியும் தெரியல. நான் மேலே ஏறப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு ஏறான், 5 நிமிஷம் தான் பேசுவேன், 5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறான். ஏன்னா 10 மணி வரையும், 10 மணில இருந்து 4 மணி வரையும் தேவடு காத்துருக்காங்க வெயில்ல. எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனா இருப்பான் பாருங்க. இல்ல, அந்த பேச்சுனோடனே எனக்கு இதான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அது என்னப்பா, அது ரேவந்த், டேய் டூப்புக்கு டூப்பு போட்டு செலவு வச்சிங்க, ரைட்டு, அதுனடா டப்பிக்கலாம். கபிலன், நேத்து அவன் ஸ்பீச் ஃபுல்லா கேட்டீங்களா? எங்க இப்பெல்லாம் அவன் ஸ்பீச் எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஜிப்ஸ். போன ஸ்பீச்ல என்ன பேசுறானோ அதை இங்க போடுறான். ஏன் புதுசா அதை பேசுறீங்க என்ன? இல்ல, ஏன்னா நேத்து வந்து இவன் காலையில இருந்து நானும் வெயிட் பண்ண, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவான்னு பார்த்தா போடல. சரி, இவன் வெளில வரானு, வெளில வந்தது சொல்றது வேற, பட் அபிஷியலா ஒண்ணு போடுவாங்கல்ல, எல்லா தலைவரும் போடுவாங்கல்ல, புத்தாண்டு வாழ்த்து மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னே தெரியல, அவனுக்கு என்ன வலிக்குன்னு தெரியல. நேத்து போடவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் போடல. அது ஒரு அது நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அதுக்குள்ள. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இல்ல யார் பேசுறது? ஆமா அஜித்.
யாரு பாலாஜியா? இல்ல அஜித் ஐயோ அஜித் 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 பேசுறேன். இப்ப நம்ம பாலிடிக்ஸ் தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா, அந்த விஷயத்துக்கு இன்னொன்னு நான் இருக்கட்டும். சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, அந்த விஷயமாவே இருக்கட்டும். இப்போ வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்க வந்து தமிழ்லையோட வந்து தை ஒன்று தான் கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியாது. சரியா? அவங்க தெளிவா அதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சரியா? அவங்க வாழ்த்து சொல்றதுல அதை நாங்க கண்டுக்கவும் மாட்டோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீ அப்படி இல்லையே. இல்ல கபிலன் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அது என்ன கபிலன் எனக்கு புரியல. என்ன டப்பிங் வாய்ஸ் என்னது புரியல எனக்கு. அவன் கொடுக்க போறானா அவன் கபிலன்? கொடுத்துட்டான். கொடுத்துட்டான். அதைத்தான் எடுத்து டெய்லி போட்டு இந்த வச்சிருக்கேன். ரேவந்த் ரேவந்த் கொடுத்துருக்கான் பாருங்க. ரேவந்த் ஐடியில போய் பாருங்க. ஐடியிலே போட்டிருக்கான் அவன் அந்த வாய்ஸை. ட்விட்டர்ல, ஆமா ட்விட்டர்ல போட்டிருக்கான். போட்டான் எத்தனை மணிக்கு? இப்ப போட்டிருக்கான். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முன்னாடி மணி நேரம் போட்டிருக்கான். முன்னாடி கபிலன் தானே போட்டது. அதுதான். அப்ப கபிலன் நம்ம போட்டதான் அவன் போட்டுக்கணும். அவன் வாக்களிப்பீருன்னு சொல்லி விஜய் பேசுற மாதிரியே பேசி ஒரு இதே நல்லா ஒரு வெர்டிக்கல்ல பண்ணி அதுதாங்க நாங்க போட்டு ஏங்க ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையா? கபிலன் போட்டது அது. அவன் சைட்ல அவன் பேஜ்ல போட்டுக்கானா? நான் பாக்குறேன். பையன் நீங்க தான் போட்டீங்க. ரெக்கார்ட் பண்ணி அவன் எப்படி போடுவான்? ஓ, நீங்க தான் போட்டீங்களா? போட்டது டப்பிங் பை மொசகுட்டி. ஏனுங்கண்ணா தெரிஞ்சுனா நானே எடுத்து போட்டிருப்பேன். இருங்க நான் போட்டுறேன். உங்க ரேவந்த் இருக்கானே நான் உண்மை நினைச்சேன். அது உங்க அது உண்மை நினைச்சிட்டு எதுக்கு உனக்கு விளம்பரம் கொடுக்கணும்னு போடவே கண்டே இல்லை. பிடிக்க முடியல மெட்ராஸ் பையன், கண்டே பிடிக்க முடியல. இல்ல கண்டுபிடிக்க முடியல. அவனை இன்னும் குளோனிங் தான் பண்ணல. குளோனிங் பண்ணி நல்லா வெளியே இருக்கு. விட்டாங்கன்னா சரியா போயிடும். சிறப்பான வேலை. மொசக்குட்டி சூப்பர் வேலை. சூப்பரா ஒர்க் அவனே பண்ணிருக்கீங்க. குளோன் தாங்க. அவனை எதுக்கு குளோனிங் பண்ணான்? அதுவே குளோன் தான். ஆக்சுவலி மொசக்குட்டி பேசிக்கலி ஒரு மல்டி டேலண்ட் பர்சன். தெரியாதா? மல்டி டேலண்ட் பர்சன். நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்குள்ள நிறைய ஒளிஞ்சிருக்கு. எல்லாம் எங்க பாக்குறீங்க? அண்ணா விஜயனா பார்த்தா இதெல்லாம் தெரியும். அதனால கபிலன் அவன் வந்து வாழ்த்து சொல்லல. தமிழ் நீயோடைய வாழ்த்து சொல்லல. இதனால அவன் ஸ்பீச்சை சொல்லியிருந்தா கூட இவன் வாழ்த்து ட்விட்டர்ல போடல. ட்விட்டர்ல பண்றான் எப்பவுமே, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றான். ஆனா நேற்று அம்பேத்கருக்கு போட்டிருக்கான். என்ன செக் பண்ணி அதையும் போட்டுக்கணும். போட்டான் அம்பேத்கர் போட்டான். மெட்ராஸ் பையன் ஒரு தலைவன்னா அதை கரெக்டா பார்த்து அது உண்மையா பொய்யான்னு பார்த்து ஒரு டீச்சா பண்ணோம். இல்ல கொஞ்சம் இருங்களா. மெட்ராஸ் பையன் கரெக்டா அதுதானே? உங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே கரெக்ட்? இவன் என்ன பண்ணிட்டான், அங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தவனே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாலிமர் போட்டவனே அதை தூக்கி ட்வீட் போடுவான். இல்ல அது ஒரு அம்மா பேசுது. அந்த பேசுறதுலயே அது ஏதோ பாத்திரம் கொடுத்தாங்க, ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லுது. அதுல 8000 கூப்பனே வரல. அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரங்க குடும்ப சண்டையா? அது குடும்ப சண்டை. அது ஃபேக் நியூஸ்ன்னு அவன் மன்னிப்பு போட்டாயா? திருப்பியும் அவன் பாலிமரே போட்டான். ஜிப்சி பிரச்சனை என்னன்னா, ஜிப்சி நீங்க சொல்றது கரெக்ட், ஃபேக் நியூஸ்னு. ஆனா இந்த நாய் எதுக்கு இவன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கல? இந்த நாய் கேட்கல. இந்த நாய்க்கு ஃபேக் நியூஸ் வச்சுதானே பேசிருக்கு. இவனுங்க ஐயா, இவனுங்க இதைத்தான் பண்ணுவானுங்க. யாரு எதுக்கு வராதீங்க. ஆல்ரெடி பக்கில் தான் போயிட்டு இருக்கு. யாரு பேசுறீங்க? நெட்டு கொஞ்சம் உங்களுக்கு விட்டு வருதுப்பா, என்னன்னு செக் பண்ணுங்க. இவன் இப்படித்தான் பண்ணுவான். ஒரு வதந்திய கிளப்பி விட்டுட்டு இந்த பாக்ஸ் ஆபீஸ் கேம் தாங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு புதுசாவே இல்லை. எனக்கு அது பரவிடும். அதுக்கப்புறம் சாரின்றுவானுங்க. இந்த போன வாட்டில எப்பா நெட் ஆமா இல்ல பக்ல உங்களுக்கு தான் நெட் பிரச்சனை. செக் பண்ணிட்டு வாங்க. இல்ல அவனாவது இப்ப சரி சாரி கேட்டான். இவன் ஒரு தலைவன் தானே. எனக்கு 1.5 கோடி 2 கோடி பேர் தொண்டர் இருக்காங்கன்றான அதை கிளியர் பண்ணி அது என்னன்னு விசாரிச்சு போட மாட்டானா? அதை எவன் கொடுத்தாலும் வாங்கி எடுத்தா இல்ல. அந்த பாலிமர் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அதை போட்டு டெலீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் கம்முன்ட்டான், ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மத்த நியூஸ் சேனல் யாருமே போடல. போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அவனுக்கு முட்டு கொடுக்கணும்னா அவனோட அஜெண்டா அது நீ போடு, நான் எடுத்து பேசுறேன். ஸ்கிரிப்ட் நீ முதல்ல சொல்றியா நான் முதல்ல சொல்றேன் எங்க விஷயமே. சரியா? அதை விடுங்க. அவன் அதான் பண்ணுவான். எங்களுக்கு பழகி போச்சு. பரப்பட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பொய்யையும் உனக்கு
எனக்கு தான் கட் ஆயிருக்கா இல்ல எல்லாருக்கும் கட் எனக்கு ஆயிருக்கா? கட் ஆயிடுச்சு, எனக்கு கட் ஆயிடுச்சு. இல்ல ஜிப்சி இல்ல ப்ரோக்கு கோவஸ்ட் வந்திருக்காப்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாய் வந்துட்டு ஒரு தலைவனா இருக்கிறவன் வந்து எமர்ஜென்சியா ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒருத்தனை போய் பார்க்க சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒரு தலைவன்? இப்ப ஏடிஎம்கே ரிலேட்டா ஒரு நியூஸ் இருக்குன்னா, இப்ப ஸ்டாலின் வந்துட்டு கரெக்டா பார்லிமெண்ட் நியூஸை பார்த்துட்டு உடனே அறிக்கை கொடுத்துருவாரா? அது எந்த ஏரியா நடந்திருக்கோ அங்க ஒரு 4 டிஎம்கே காரனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி மாவட்டமோ இல்ல அங்க லோக்கல்ல இருக்கவங்களோ கூப்பிட்டு, அது என்ன பஞ்சாயத்துன்னு போய் பாரு, அது என்னன்னு விசாரி, அது உண்மையிலே ஏடிஎம்கே காரன் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க பார்த்துட்டு தானே நியூஸ் ட்வீட் போடுவாரு இவரு. இவன் ஏதோ ஒருத்தன் வாந்தி எடுத்தாலும் அதை அப்படியே அள்ளிட்டு வந்து நம்ம மேல கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பேசுறது கேட்டுச்சா கபிலன்? கேக்குது கேட்டுச்சு கேக்குது. கேட்டுச்சு. இந்த இப்ப நியூஸ் சேனல் கூட போட ஆரம்பிச்சேன் 6 மணிக்கு மேல விஜய் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. 6 மணி 6:05 ஆச்சு, உடனே கீழே இறங்கிட்டாங்க. ஏய் இவன் 6:05 கீழே இறங்குறான் அப்படின்னு எனக்கு இருக்கு. காமெடி முடியல மெட்ராஸ் பையன். 6 மணி ஆனவொடனே என் தகப்பா 30 ரூபாய்க்கு வேலை செய்ய வேண்டாம் நானு நைட்டு இல்ல முழுக்க கேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல கேட்டா அது வந்து எப்படி தெரியுமா, வாட்ச பாத்துக்கிட்டே கிடைக்கும் 6 மணி ஆன உடனே 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அது இல்லாம அவனுக்கு 8 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்கு, ஆனாலும் ஓட்டான். வெளியூர் இருந்தா கூட பரவாயில்லைங்க, சென்னை தாங்க. ஒரு 7 மணிக்கு போறதுக்குனாங்க 1 மணி நேரத்துல போயிட மாட்டான். அதே கை நடுங்கல, உள்ள போயிட்டு ஏதாச்சும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு வந்துடலாம், வெளியே தெரியாதுல்ல. இல்ல 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 ஆதவ் இடத்துக்கு போனானா? இல்ல இல்ல போல ஆதவ இடத்துக்கும் போல, புசி ஆனந்த் இடத்துக்கும் போல. இன்னைக்கு இருங்க 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 இல்ல புஷி போனான். இல்ல போலே டீனர் தான் போலே. டீனர் தான் போலியாவ மெட்ராஸ் என்ன இல்ல இப்ப மட்டும் பாத்தீங்களா, புசியன் அந்த வண்டி மேல ஏத்திட்டான், மத்த வேப்பாலாம் ஏத்த மாட்டான், புசியை மட்டும் ஏத்திட்டான். ஏத்தனானே இவன் நம்ம ஏத்தனா ராஜ்மோகனு, அப்புறம் விஎஸ் பாபா, இன்னும் ஜேபிஆர் பையனா வேற ஒருத்தர் இருக்கானே. முக்கியமான மட்டத்தை மட்டும் ஏத்துறான், மத்த தெரியாதவங்க எல்லாம் ஏத்த மாட்டேங்க. அவனெல்லாம் கேட்டுதான் ஏறுறானுங்க பவுன்சர் கிட்ட. பிரபு தெரியாதா? அந்த ஆளு போய் குரங்கு மாதிரி ஏறினானே மேல, தெரியாத ஆளா? ஸ்ரீரங்கம் அந்த ரமேஷ் டிவில பேசுவாங்க, அவன்லாம் ஓட விட்டான் கீழே. இப்போ ஃபர்ஸ்ட் இவனை புஷி ஆனந்த் கூட்டு போனது ஸ்ரீநகர் இல்லையா? டீனர் ஆமா. அது அவன் மேல வச்சு கூட்டு போனானே, அவன் தொகுதிக்கு போனான்னு தெரியுதுன்னா ஸ்ரீநகர் போனானே. முதல்ல வண்டியில ஏத்துனது புஷி தான் ஏத்துனா, டீநகர் போல. டீநகர்ல தான் பாதி அப்படியே எக்மோர்ல இருந்தே கிளம்பிட்டாரு. அப்படியே ராஜ்மோகனை பார்த்தாரு கிளம்பிட்டாரு. இல்ல இங்க பாருங்க ஒருத்தர் சொல்றாரு, அது எந்த இடம்? டீநகர்ல ஏத்துனாரா எக்மோர்ல ஏத்துனாரா இவரை புஷி ஆனந்த? டீநகர் தான். அது டீநகர் தான். அது இல்ல அது டீநகர் தான். அது அந்த பிரிட்ஜ் எல்லாம் ஏறி இறங்கினா பாருங்க, புது பிரிட்ஜ் இந்த இதெல்லாம் ஏறி இறங்கினா அந்த பிரிட்ஜுக்கு எல்லாம் ஒருத்தர் போட்டிருந்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே டீநகர் தான், ஏன்னா டீநகர் எனக்கு தெரியுமே, நான் வண்டி இதுல பாத்தேன் டிவில. இதுல கட்டிருக்காங்கல்ல வாக்கிங் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை வச்சு நிறைய பேர் போட்டாங்க, இந்த பிரிட்ஜ் யாரு கட்டினது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அது எக்மோர்ன்றீங்க? அது எக்மோர் அதுக்கப்புறம் போயிருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே அவன் டீநகர் தான் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் புஷி ஆனந்த், அப்புறம் ராஜ்மோகன், அப்புறம் அந்த சொட்ட தலைவன் ஒருத்தன் பிஜேபில இருந்து வந்தானே அவன் நினைக்கிறேன், அப்புறம் இன்னொருத்தன் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் போனா வில்லிவாக்கம் போகல, அப்புறம் எங்க வில்லிவாக்கம் போல இன்னொரு இடத்துக்கும் போகல. 3 பாயிண்ட் தான், டீநகர், 1000 லைட், அப்புறம் எக்மோர், இந்த 3 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க அவனுக்கு. 1000 லைட் தானே அவன் நிக்கிறான். ராஜ்மோகன் இல்ல நான் இன்னைக்கு பரப்புரை எதுவும் பார்க்கல, இவங்க பாத்துருக்காங்க. இல்ல அப்ப என்னத்த பாதியில 3 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க, அப்ப எப்படி பாதியில கட் பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லா நியூஸ் சேனல் காரணமும்? புரசைவாக்கம் போலன்னு சொல்றாங்க, புரசைவாக்கத்துக்கு ஏதோ போலன்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு. இப்போ 3 தொகுதியில வந்து என்னங்க பேசினவன்? ஒண்ணுமே பேசல. வேற ரோட் ஷோ தான் பேசின மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் லைவ் பார்த்து அங்க போயிருந்தா மட்டும் என்ன பேசிருப்பான்? அதானே பேசிருப்பான், விடுங்க. இல்ல இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருந்தான் கபிலன், ஒரு 9 பெட்ரோல் வண்டி வந்த உடனே
அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்லயே. அதனால இப்பயே வந்து பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கட்டான். இல்ல கரெக்டா நீ அதை அப்படி சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுக்குள்ள வந்து உளவுத்துறை இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு போல, கண்டிப்பா டிவிக்கு தான் ஜெயிக்க போகுதுன்னு, அதனால இப்பயே ட்ரையல் பண்றாங்க அண்ணனுக்கு எப்படி சிஎம்ஆ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு போடுறாங்க. சரி, பெரம்பூர்ல ஜெயிப்பானாடா புவனேஸ்வர்? ஜெயிப்பானாடா? டேய் புவனேஸ்வர், பெரம்பூர்ல ஜெயிப்பானாடா? 105% ஜெயிப்பாருண்ணா. 108 இருங்க எங்க புவனேஷ், நான் உங்களை ஃபாலோ கொடுக்குறேன். இருங்க கபிலன் ஒரே நிமிஷம் இருக்கேன். புவனேஷ், நான் உங்களை ஃபாலோ கொடுக்குறேன், ஜெயிக்கிறேன்னா பாத்துக்கிறேன். இல்ல ப்ரோ, ஜெயிப்பாரு ப்ரோ. அவரு கண்டிப்பா ஜெயிப்பாரு. மத்த தொகுதி தெரியல, ஆனா பெரம்பூர்ல கண்டிப்பா ஜெயிப்பாரு. கான்ஃபிடென்ட். அங்க வேலையே செய்யலையா? அங்க இருந்து வருதுயா ரிப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்க இருக்காங்க, வேலையே செய்யலையா. பூத்ல ஆள் இருக்கிறதுல தோல்வி நிச்சயம். போய் வீடு வீடா போனாதானே. சரி, நீங்களே சொல்லுங்களேன், அவரால் அந்த போக முடியுமா? போனா இவர் ஏன் போனா? அங்க பொறுப்பாளர்கள் போட்டு அவங்க போனல, அவங்களே போகாம தான் இருக்கானுங்க. அவனுக்கு பொறுப்பாளர் யாருன்னே தெரியல. ஏதோ 2 பேர் வரானுங்க, விசில் அடிக்கிறாங்க, போயினா இருக்கானுங்க. கட்டத்துல இருங்க, இவனை வேற மாதிரி டீல் பண்ணும். என்னமா சொன்னீங்க, மறுபடியும் சொல்லு புவனேஸ்வர். நான் வந்து நார்மலா தானே பேசுறேன், என்ன எதுலயும் இழுத்து விட்டுறாதீங்க. அவரு கூட்டம் வரும்னு சொன்னேன். அங்க போனா எல்லாருமே பாக்குறதுக்கு சொன்னதை என்கிட்ட சொல்லுன்றேன். இப்ப கட்டத்துறை சொன்ன அந்த வார்த்தையை என்கிட்ட இப்ப சொல்லுன்றேன். உள்ள போனா வர முடியாதுன்னா கூட்டம் நிறைய சேர்ந்துரும். அப்புறம் என்ன மைத்துக்கு அங்க போய் பேசுறதுக்கு சுத்துறதுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கிற ஆப்ல நான் உள்ள இறங்கி போக முடியாது. நான் வண்டியில நின்னு பாக்கலாம். நான் எல்லாரையும் யார பார்க்க போறேன்? மக்களை தான். சைட் அடிக்க போறியா? சைட் அடிக்க போறோம் நம்ம. ஏய் நீங்களே பாத்தீங்க, சைக்கிள்ல இருந்து இறங்கினோடனே கூட்டம் வந்து மேல